அடுத்ததாக தமிழ்நாட்டின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றும் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு தற்போது நடைபெறுகிறது. ஒவ்வொரு அலங்கார ஊர்தியும் ஒரு காலத்தின் கதையை சொல்கிறது, துறையின் தனித்துவமான அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது, ஒரு தலைமுறைக்கு மரபின் பெருமையை நினைவூட்டுகிறது. முதலாவதாக செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மங்கள இசை ஊர்தி அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊர்தியில் உள்ள மிருதங்கம் தொன்மையான வரலாற்றை கொண்டது. இது தமிழர்களின் பழமையான தோல் இசை கருவிகளில் ஒன்று. தமிழ்நாட்டின் இசை நிகழ்ச்சிகளில் சிறப்பான இடம் இந்த மிருதங்கத்திற்கு உண்டு. தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி மாணவர்கள் மங்கள இசையை நயமுடன் இசைக்க பரதநாட்டிய நடனத்துடன் அழகு தவழும் ஊர்தியாக அணிவகுத்து வருகிறது மங்கள இசை ஊர்தி. The pageantry of floats is led by the graceful Mangala Isai tableau from the Department of Information and Public Relations, with students of Tamil Nadu Government Music College performing traditional Mangala Isai. அடுத்ததாக வருகிறது செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதையில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம், வளர்ச்சி பாதையில் வெல்வோம் ஒன்றாக என்பதற்கு சான்றாக மக்கள் போற்றும் மகத்தான திட்டங்களை தாங்கி செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அலங்கார ஊர்தி பவனி வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிர் விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் போன்ற எண்ணற்ற மகத்தான மக்கள் நல திட்டங்களால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம், வெல்வோம் ஒன்றாக என்ற தாரக மந்திரத்தோடு அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The department represented by the Information and Public Relations, we have the tableau representing various public centric welfare schemes. அடுத்ததாக அணிவகுத்து வருகிறது காவல்துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. காவல்துறையின் அலங்கார ஊர்தி மக்களின் பாதுகாப்பு மற்றும் சமூக நலனை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பான தமிழ்நாடு என்ற கருப்பொருளை வலியுறுத்தும் இந்த அலங்கார ஊர்தி காவல்துறையின் வரலாறு, தியாகம், குற்றத்தடுப்பு மற்றும் சேவை உணர்வை பிரதிபலிக்கிறது. The tableau from the police department emphasizes the scheme Safe Tamil Nadu and also depicts the heritage, valor, service and achievements of police department. அடுத்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. தேசிய அளவில் விளையாட்டுகளை சிறப்பான முறையில் ஊக்குவித்ததற்காக தமிழ்நாட்டிற்கு விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் என்ற விருதை பெற்றுள்ளது. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள், சர்வதேச அளவிலான அலைசறுக்கு போட்டிகள், உயரிய ஊக்கத்தொகை, மாவட்டங்களில் சர்வதேச தரத்தில் விளையாட்டு மைதானங்கள், தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை, டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் தொகுப்பு என விளையாட்டுத் துறையில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. The tableau representing the Department of Youth Welfare and Sports Development advances with pride, reflecting youthful energy, sporting excellence and the spirit of discipline and determination. அடுத்ததாக அணிவகுத்து வருகிறது கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. நவீனப்படுத்திய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 83.07 லட்சம் விவசாயிகளுக்கு 69,087 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. மகளிர் முன்னேற்றத்திற்காக கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 61,647 மகளிருக்கு 361.29 கோடி அளவிற்கு மகளிர் தொழில் முனைவோர் கடன், 19,467 பணிபுரியும் மகளிருக்கு 545.53 கோடி கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. பல்சேவை மையங்கள் மூலம் கிராமப்புற விவசாயிகள் பயன்பெறும் விதமாக டிராக்டர்கள், அறுவடை இயந்திரங்கள், சரக்குந்துகள் போன்ற வேளாண் இயந்திரங்களும் இதர உபகரணங்களும் குறைவான வாடகைக்கு வழங்கப்பட்டு வருகின்றன.
The tableau representing the Cooperative Food and Consumer Protection Department moves forward with pride, highlighting food security, cooperative strength, and consumer welfare. அடுத்து வருகிறது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. ஊரக வீடுகள் திட்டம், கலைஞரின் கனவு இல்லம், புதிய பெரியார் நினைவு சமத்துவபுரம், ஊரக பகுதிகளில் அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை பழுது பார்த்தல், முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டம், சுனாமி வீடுகள் பழுது பார்த்தல் திட்டம், முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் போன்றவற்றை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டங்களை விளக்கும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Rural Development and Panchayat Raj advances with dignity, inclusive development and empowered village communities. அடுத்ததாக வருகிறது வேளாண்மை உழவர் நலத்துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. வேளாண் பட்டப்படிப்பு, பட்டய படிப்பை முடித்த இளைஞர்களின் படிப்பறிவும் தொழில்நுட்ப திறனும் உழவர்களுக்கு உதவிடும் வகையில் முதலமைச்சரின் 1000 உழவர் நல சேவை மையங்கள், வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு, ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஊட்டச்சத்து வழங்கும் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரித்து ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்வதுடன் உழவர்களின் வருமானத்தை உயர்த்தும் வகையில் தொடங்கப்பட்ட ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் போன்றவையும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் சிறப்பாக செயல்படுகிறது. The tableau representing the Department of Agriculture and Farmers Welfare. அடுத்ததாக பள்ளிக்கல்வித்துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. நமது திராவிட மாடல் அரசில் கல்வித்துறை அதிவேகமான வளர்ச்சி அடைந்து வருகிறது. மாணவர்கள் சிறப்பாக கல்வி கற்க புத்தகங்கள், குறிப்பேடுகள், சீருடைகள், எண்ணும் எழுத்தும், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி, நம் பள்ளி நம் பெருமை, மாதிரி பள்ளிகள், வானவில் மன்றம், நவீன ஆய்வகங்கள், அகல்விளக்கு திட்டம், அன்பு கரங்கள் திட்டம் என பல திட்டங்கள் பள்ளிக்கல்வித்துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. The tableau representing the School Education Department advances with pride, reflecting learning, empowerment, and the foundation of knowledge in a driven society. அடுத்து வருகிறது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. பொதுமக்களுக்கு, குறிப்பாக பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு முழுமையான மருத்துவ சேவைகளை வழங்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு அரசின் முதன்மை திட்டமான நலம் காக்கும் ஸ்டாலின் உயர் மருத்துவ சேவை முகாம்கள். உறுப்பு தானத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடமாக இருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 சிறந்த மருத்துவ கட்டடங்கள், பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனைகள் என மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. The tableau representing the Health and Family Welfare Department, representing public health, preventive care, and the well-being of families. அடுத்து வருகிறது கைத்தறி, கைத்திறன், துணிநூல் துறை மற்றும் கதர்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கைத்தறி ஆதரவு திட்டத்தின் கீழ் 3 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்டு காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் புதிய விற்பனை வளாகம், வேட்டி சேலை வழங்கும் திட்டம், கைத்தறி சந்தைப்படுத்துதலுக்கான நிதி உதவி, பள்ளி மாணவர்களுக்கான சீருடை வழங்கும் திட்டம், சிறிய அளவிலான கைத்தறி பூங்கா, கைத்தறி ரகங்களின் ஏற்றுமதியினை அதிகரிக்கும் நோக்கில் நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு என பல திட்டங்களை செயல்படுத்துகிறது. The tableau representing handlooms, handicraft, textiles and khadi department advances gracefully, celebrating traditional skills, indigenous industries and sustainable livelihoods. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கின்றது. இத்துறையின் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதிகளுக்கும் கான்கிரீட் சாலைகள், தார் சாலைகள், ஆழ்துளை கிணறு வசதிகள், அங்கன்வாடி கட்டிடம், சமுதாய கூடம், மழைநீர் வடிகால் போன்ற வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கின்றன. பழங்குடியின பெண்களுக்கு நில உடைமை வழங்கும் வகையில் 5 லட்சம் ரூபாய் வரை மானியம் அளிக்கப்படுகின்றது. The tableau representing the Department of Adi Dravidar and Tribal Welfare. சுற்றுலாத்துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கின்றது. கன்னியாகுமரியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட 133 அடி உயரத்தில் கம்பீரமாக எழுந்து நிற்கும் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவினை கொண்டாடும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேரறிவு சிலை என அறிவித்து பேரறிவு சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் வகையில் இந்தியாவின் முதல் கடல் மீது அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்தார்கள்.
The tableau representing the Department of Tourism. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கின்றது. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், ஊர்காவல் படையில் திருநங்கையர் பணியமர்த்தல், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், தோழி விடுதிகள், அன்பு கரங்கள், அன்புச்சோலை, ஊட்டச்சத்தை உறுதிசை போன்ற திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. The tableau representing the Department of Social Welfare and Women Empowerment. கால்நடை பராமரிப்பு துறையின் சாதனைகளை விளக்கும் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கின்றது. இந்திய கால்நடை எண்ணிக்கையில் சுமார் 4.56 விழுக்காட்டை கொண்டுள்ள தமிழ்நாடு நாட்டின் முட்டை உற்பத்தியில் 2வது இடத்தையும் பால் உற்பத்தியில் 10வது இடத்தையும் பெற்றுள்ளது. The tableau representing the Animal Husbandry Department advances with pride, symbolizing livestock development, rural livelihoods and food security. தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கின்றது. உள்கட்டமைப்புகளை உருவாக்குதல், தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகள் மூலம் தமிழ்நாடு ஒரு சிறந்த தொழில்நுட்ப மையமாக உருவெடுப்பதில் எல்காட் ஒரு முக்கிய சக்தியாக விளங்கி வருகிறது. சென்னை, கோயமுத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், ஓசூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் அமைந்துள்ள எல்கோசஸ் திட்டங்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும். The tableau representing the Department of Information Technology and Digital Services advances, showcasing innovation, digital governance and a technology-driven future. அடுத்ததாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் சாதனைகளை விளக்கும் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கின்றது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் முதல்வர் படைப்பகங்கள் செயல்பட்டு வருகின்றன. முதல்வர் படைப்பகங்களில் நவீன நூலகம், புத்தகங்கள், மின் வழி கற்றல், இணையதள இணைப்பு ஆகியவை உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் முதல்வர் படைப்பகத்தின் பகிர்ந்த பணியிட மையம் வாயிலாக புத்தொழில் முனைவோர்கள் தங்களின் நிலையான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி உள்ளனர். இதில் பெரும்பாலானோர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. The tableau representing the Department of Housing and Urban Development moves forward, highlighting planned cities, sustainable housing and inclusive urban growth. வனத்துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கின்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை சமூக மற்றும் பொருளாதார நலன்களுடன் ஒருங்கிணைக்கும் TN ஷோர் திட்டத்தை விளக்குகிறது தமிழ்நாடு வனத்துறையின் அலங்கார ஊர்தி. The tableau representing the Department of Forests advances with dignity, symbolizing conservation, biodiversity protection and ecological balance. இந்து சமய அறநிலையத்துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கின்றது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. The tableau representing the Department of Hindu Religious and Charitable Endowments moves forward. மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கின்றது. ஆழ்கடல் மீன்பிடி படகு கட்டமைக்க உதவித்தொகை, மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை, மீன்பிடி படகுகளுக்கு மானிய விலையில் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய், பாரம்பரிய மீன்பிடி படகுகளை எந்திரமயமாக்கிட உதவித்தொகை, நாட்டுப்படகு மீனவர்களுக்கு கணவாய் மீன்பிடி உபகரணங்கள் வழங்கிட உதவித்தொகை போன்ற திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. The tableau representing the Department of Fisheries and Fishermen Welfare. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் வாகனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வாட்டர் மிஸ்ட் பைக், ஆல் டெரைன் வாகனம், துரித பிரதிபலிப்பு ஊர்தி, அவசர கால மீட்பு ஊர்தி, நீர் தாங்கி வண்டி, உயர் நீட்டிப்பு ஏணி ஊர்தி மற்றும் மோப்ப நாய்ப்படை போன்றவை இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றிருக்கின்றன. The decorated tableau featuring vehicles, water mist bike, all-terrain vehicle, rapid response vehicle, emergency rescue vehicle, the water tanker used for firefighting operations and the aerial ladder platform vehicle with sniffer dog squad. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.